ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட மினி விலாகில் ஹேர் ஆயில் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக முருங்கைக்கீரை, மருதாணி, வெட்டிவேர், ஆவாரம்பூவும் இலையும் சேர்ந்து இருக்குது. அது பவுட்ரு மாதிரி. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெந்தயம் எடுத்துருக்கேன். வெந்தயத்தை இப்படியே போடுறதுக்கு பதிலாக ஊற வச்சு முளை கட்டி காய வச்சு போட்டால் இன்னும் நல்லது. அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை. சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ரோஸ்மேரி வாங்கி வச்சுருந்தேன். ரோஸ்மேரி போட்டுட்டு செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கிறேன். செம்பருத்தி பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம காய வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் நான் அப்படியே எல்லாத்தையும் போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நெல்லிக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நெல்லிக்காவில் தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் ஆலோவேரா கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கேன். அடுத்து செம்பருத்தி இலை. இது எல்லாமே இங்கே பார்க்குறதுக்கு எனக்கு தெரியல, இவ்வளவு இருக்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறமா தான் 1 லிட்ரு தானே நம்ம எண்ணெய் காய்க்க போகிறோம் அப்படிங்கிறதே நான் யோசிக்கிறேன். 1 லிட்ரு எடுத்துகிட்டு இந்த 1 லிட்டரில் தான் நான் இவ்வளோ பொருளையும் போடணும். 1 லிட்டரை அந்த சட்டியில் தான் ஊற்றி காய்க்க போகிறேன் அடுப்பில். அந்த சட்டியில் ஊற்றிட்டு அந்த இலையெல்லாம் போட்டுட்டு பார்த்தா தெரியுது நம்ம 5 லிட்டர் ஆயிலுக்குள்ளே இலையெல்லாம் எடுத்து போட்டிருக்கணும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, காய்ச்சதை காய்ச்சி வச்சுட்டோம். இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.